ராமேஸ்வரத்துக்கு வரும்போது என்ன பண்ணீங்கன்னா 3 நாட்கள் மீனவர்கள் வந்து கடலுக்குள்ள செல்லக்கூடாது, மீன் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் போட்டு தான் வருவீங்க. அந்த 3 நாள் அவன் வந்து வருவாய்க்கு என்ன பண்ணுவான், அவன் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவான், தினசரி அவன் மீன் பிடிச்சி மீன் வித்தாதான் அவனுக்கு காசு. நீங்க அதையும் தடுப்பீங்க. அப்போ இது போன்ற விஷயங்கள் இங்க நடந்துகிட்டு இருக்குது. மீனவர்களை காக்குறோம்னு சொல்லிட்டு அவர்களுக்கான எந்த விதமான நல்ல விஷயமே இங்க நடக்க மாட்டேங்குது. 4 வருஷம் ஒன்றும் செய்யல, அது மக்களுக்கு தெரியும். இருந்தாலுமே மக்கள்கிட்ட போய் என்ன சொல்லுவாங்க, இன்னும் 1 வருஷம் இருக்கு, அதுலயாவது எதையாவது செய்யறாங்களான்னு பார்ப்போம்னு சொல்றாங்களா. அதனுடைய வெளிப்பாடு தான் அது. இது வந்து சாஃப்ட் கார்னரோ ஒண்ணுமே இல்லாம செய்யறதோ கிடையாது. இருக்கிற கொஞ்ச நாள்லயாவது மக்களுக்கு ஏதாவது செஞ்சுட்டு போங்க, நல்லது செஞ்சுட்டு போங்க. கடமையை முதல்ல சரியா ஆட்டணும். அதுக்கு முதல்ல நீங்க வந்து இந்த ஊழலையும் வெறும் வாக்கு வங்கிகளாக மக்களை பார்க்கிறதையும், மக்களை வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு போடக்கூடிய ஒரு மிஷினா பார்க்கறதையும் நீங்க மாற்றணும். அதற்கு முதல்ல இவர்களை மாற்றணும், இந்த ஆட்சியாளர்களை மாற்றணும். கிரவுண்ட் லெவல்ல இது எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதிகள். அந்த பிரதிநிதிகள் இதெல்லாம் பார்க்க டைம் இல்லை. அவர்களுக்கு வந்து எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி டெண்டர் எடுக்கலாம், அதுல எப்படி ஊழல் பண்ணலாம், எப்படி தங்கள் குடும்பம் நல்லா வாழலாம், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தினால அரசியலை வந்து ஒரு பிசினஸா பார்க்கக்கூடிய ஒரு நோக்கம். மக்களுக்கு நன்மை செஞ்சிருந்தா, நீங்க ஊழல் பண்ணாம இருந்திருந்தா, மக்களை ஏமாத்தாம இருந்திருந்தா, உங்கள் குடும்பம் மட்டும் வாழ்வதற்கு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சீரழிக்காம இருந்திருந்தா, நீங்க தனித்து நின்றாலும் சரி, கூட்டணியாக நின்றாலும் சரி, மக்கள் உங்களை ஆதரிச்சிருப்பாங்க. மக்களுக்கு உண்மையிலேயே நீங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் சென்று சேர்ந்திருந்தால் மற்ற கூட்டணி எதுக்கும் பிராக்டிகலா சரியா வருமா? மக்கள் இங்க வாழ்வதற்கே வழி இல்லாத அளவுக்கு ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறதுனால தான் நீங்க கூட்டணியை நம்பி இருக்கிறீங்க. உங்க கூட்டணி இருக்கக்கூடிய சில கட்சி தலைவர்கள் வந்து நல்ல பேரோட அவர்களுக்கு சில வாக்கு வங்கிகள் இருக்கிறதுனால நீங்க அவர்களையும் சேர்த்து என்ன பண்றீங்கன்னா கூட வச்சுக்கிட்டு அவர்களுக்கு கிடுக்குப்பிடி போட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கான வழியை நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே உதயநிதி ஸ்டாலின் அவர்களை டவுன் பண்ணிட்டு திரும்பவும் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களை வந்து உயர்த்தி பிடிக்கக்கூடிய பணிகளில் இருந்துட்டாங்க. அதோடைய வெளிப்பாடு தான் அந்த வீடியோ போட்டது, அப்பா வீடியோ, இது எல்லாமே நடந்துக்கிட்டு. ஏன் அப்படின்னா அண்ணன் திருமாவளவன் அவர்களையா இருக்கட்டும், இல்லை மற்ற கூட்டணி கட்சிக்காரர்களையா இருக்கட்டும், கூட்டணி தான் இருக்கிறேன், நான் கூட்டணியில் தான் இருக்கிறேன், அவங்க மறுக்கிறாங்க, நீங்க மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இவர்கள் சொல்ல வைக்கப்பட்டிருக்கிறார்கள் நாங்கள் சொல்றோம். விசிகா கட்சியிலிருந்து இந்த குற்றச்சாட்டு வந்தது. நாங்கள் அப்பெல்லாம் இல்லை, ஏன் தேவையில்லாம எங்க மேலே திணிக்க. சரி, அப்புறம் வந்து நீங்க ஏன் வந்து எங்கள் தலைவரை வந்து அண்ணன் திருமாவளவன் வந்து சில விஷயங்களை ஆதரித்து பேசும்போது உங்க கொடியை கூட ஏற்ற விடலை. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். கூட்டணியில அதிகார பலம் மிக்க ஒரு கட்சியாக இருந்துச்சு, அமைச்சரவையில் இருந்துச்சு. அப்பெல்லாம் இருக்கும்போது கச்சத்தீவை மீட்க நீங்க நடவடிக்கை எடுக்கல. ஏன் கச்சத்தீவை உங்களால மீட்க முடியல? ஆனா இன்றைக்கு கூட பாத்தீங்கன்னா 4 ஆண்டு காலம் ஆட்சி முடிஞ்சிருச்சு. இன்னும் 1 ஆண்டு காலம் 10 மாசம் தான் இருக்கு. இப்ப வந்து நீங்க வந்து ஒரு தனி தீர்மானத்தை நிறைவேற்றணும், கச்சத்தீவை மீட்பதுதான் மீனவர்களை காப்பதற்கு ஒரே வழி அப்படின்னா யார் ஏத்துப்பாங்க? இப்போ தேர்தலுக்காக பண்றாங்கன்றீங்களா? இல்ல தேர்தலுக்காக பண்ணலன்னு நீங்க சொல்றீங்களா? இது தேர்தலுக்காக முழுக்க தேர்தல் 10 மாசம் இருக்குங்க, அதை எப்படி முன்னாடியே பண்ணுவாங்க? அப்படி நீங்க இப்போ தேர்தலுக்காக பண்ணதா ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி 4 ஆண்டுகளா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சரி, நீங்க வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி ஆட்சியில் இருந்தீங்களே, மத்தியில் வந்து மத்திய அமைச்சர்கள் பதவியெல்லாம் வச்சிருந்தீங்களே, அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்ப ஏன் நீங்க வந்து இதை வந்து மீட்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கல? இல்ல மீனவர்களுடைய அந்த பிரச்சனைகளுக்கான நடவடிக்கை ஏன் நீங்க கொண்டு போகல? இப்ப ஏன் நீங்க அவசரமா இதை பண்றீங்க 4 ஆண்டுகள் கழிச்சு? இதுதான் நம்ம கேள்வி கேட்கிறோம். நீங்க வந்து காலம் இருக்கும் போதெல்லாம் கோட்டை விட்டுட்டு இன்றைக்கு வந்து நாடகம் மாறிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது காலையில டிஃபனை சாப்பிட்டுறது, காலையில டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏர் கூலர்லாம் வச்சு உண்ணாவிரதம் இருக்கிறது, உண்ணாவிரதம் வந்து முடிச்சுட்டு போர் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி லஞ்சுக்கு போயிருது. ஆனா அங்க இன்னும் சுட்டுக்கிட்டு தான் இருக்கும். இது நடக்கும், நம்ம பார்த்திருக்கோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு முறையில நீங்க கபட நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க, மக்களை ஏமாத்தி கொண்டு இருக்கிறீர்கள். உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை இருந்தா நீங்க இதை செஞ்சிருக்கணும். இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது, பதவிகளில் இருக்கும் பொழுது, அந்த பதவிகள் மூலமாக நீங்கள் ஆதாயம் அடைந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மக்களுக்கு அதை செஞ்சிருக்கும். இப்ப கடைசி 10 மாசத்துல வந்து நான் செய்யறேன் அப்படின்னா எப்படி தெரியுமா இருக்கு? போன எலெக்ஷன்ல வந்து கையில செங்கல்லாம் தூக்கி கையில வச்சுக்கிட்டாங்க. நீட் ரகசியம் தெரியும், எங்களுக்கு மட்டும் ஓட்டு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வந்த உடனே நாங்க நீட்டை வந்து விளக்கிடுவோம் அப்படின்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் நீட்டு விளக்கின பாடு இல்லை, அது முடியாதுன்றது தெரிஞ்சு போச்சு. அவங்களுக்கே தெரிஞ்சதுனால
உடனே என்ன பண்ணிட்டாங்க, இப்போ மாற்றி பேசிக்கிட்டு ஏதோ ஒரு மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த எலெக்ஷனுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு பாருங்க, கச்சத்தீவை நாங்கள் மீட்போம், அதற்கான ரகசியம் எங்களுக்கு மட்டும் தான் தெரியும், நீங்கள் மட்டும் 2026 வாக்களித்து திமுகவை ஜெயிக்க வச்சிங்கன்னா கச்சத்தீவை நாங்கள் மீட்டு மீனவர்களை காப்பாற்றுவோம் அப்படின்னு அடுத்தது இவங்க அந்த ரகசியத்துக்கு வந்துருவாங்க. இல்லை இப்போ நம்ம அவங்கள விமர்சனம் பண்ணுறோம், அதே போல் மீனவர்கள் சம்மந்தமாக நேற்று அறிக்கை கொடுத்திருந்தார் விஜய் அவர்கள். அறிக்கையில் கடைசியில் இன்னும் எப்படி முடிக்கிறாருன்னா, பிரதமருடைய வருகை மீனவர்களுக்கு நன்மை பயக்கணும் நம்பிக்கை எனக்கு இருக்குன்ற மாதிரி சொன்னார். இவ்வளோ கடுமையான விமர்சனங்களை வச்சுட்டு இந்த நம்பிக்கை இருக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஏன்னா 2000 அப்படியாவது செயல்படுங்கன்னு சொல்கிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் வந்து இலங்கைக்கு செல்லும் பொழுது இல்லை இலங்கை அதிகாரிகளோடு பேசும்பொழுது இதை வந்து ஒரு பிரதான கோரிக்கையாக முன்வைத்து இதை ஒரு பிரச்சாரமாக முன்வைங்க, கச்சத்தீவு வந்து இந்தியாவினுடைய உரிமை அப்படின்ற ஒரு பிரச்சாரமாக முன்வைத்து அந்த மீனவர்களை காக்கக்கூடிய விஷயங்களை வந்து பிரச்சாரமாக முன்வைத்து பேசுங்க, நீங்க செய்வீங்கன்ற ஒரு நம்பிக்கையில நாங்க இதெல்லாம் கேட்கறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம வந்து வலியுறுத்துறோம். அது இதனால வந்து நம்ம சப்போர்ட் பண்றோம்னு கிடையாது, நாங்க அப்படியுமே நாங்க இதை செய்வீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தான் நாங்க இதை வலியுறுத்துறோம், இது போன்ற அறிக்கைகளை கொடுத்து நாங்க உங்ககிட்ட கேட்கறோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதுதான் நம்ம வந்து வலியுறுத்துறோம். நம்ம வந்து எப்பவுமே சட்டத்தின் பால் நின்று ஆட்சியாளர்கள் நம்ம என்னைக்குமே மதிக்க தவறுதே கிடையாது. ஆனா அவருடைய செயல்பாடுகள் வந்து மக்களுக்கு எதிராக இருக்கும்போது நம்ம கேள்வி எழுப்பும். நமக்கு எல்லார் மேலேயும் மரியாதை இருக்குது, எந்த கட்சிக்கும் நமக்கு தனிப்பட்ட முறையில் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா ஒரு கட்சியை மக்கள் ஆட்சி அதிகாரத்தில் அமர வச்சிருக்கும் பொழுது அதற்கான பணிகளை நீங்க சரியா செய்யலன்றப்ப நாங்க கேள்வி எழுப்புறோம், அதற்கான சொல்யூஷனை சொல்றோம். நீங்க கிட்டத்தட்ட வந்து 90 ஆண்டுகளுக்கு 99 ஆண்டுகளுக்கு வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா குத்தகைக்கு எடுங்க, குத்தகைக்கு எடுத்து மீனவர்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் அவர்கள் மீன்பிடி தொழில் செய்வதற்கான வழிவகையை செஞ்சு கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஆனா நீங்க ராமேஸ்வரத்துக்கு வரும்போது என்ன பண்றீங்கன்னா 3 நாட்கள் மீனவர்கள் வந்து கடலுக்குள்ள செல்லக்கூடாது, மீன் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் போட்டு தான் வருவீங்க. ஏன்னா அந்த 3 நாள் அவன் வந்து வருவாய்க்கு என்ன பண்ணுவான், அவன் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவான், தினசரி அவன் மீன் பிடிச்சி மீன் வித்தாதான் அவனுக்கு காசு, நீங்க அதையும் தடுப்பீங்க. அப்போ இது போன்ற விஷயங்கள் இங்க நடந்துகிட்டு இருக்குது. மீனவர்களை காக்குறோம் காக்குறோம் காக்குறோம்னு சொல்லிட்டு அவர்களுக்கான எந்த விதமான நல்ல விஷயமே இங்க நடக்க மாட்டேங்குது அப்படின்றத நம்முடைய கேள்வி. 2800க்கும் அதிகமான மீனவர்கள் இப்போ இந்த கடந்த 3-4 வருஷத்துல கைது செய்யப்பட்டிருக்காங்க. 450க்கும் அதிகமான படகுகள் கூட பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அது இன்னுமே திருப்பி கொடுக்கப்படலன்ற குற்றச்சாட்டுகளும் இருக்கு. இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிற பட்சத்தில் நீங்க இப்போ இந்த மாதிரி நீங்க ஒரு அறிக்கையில வந்து நீங்க நல்லது நடக்கும் நீங்க நம்புறீங்கன்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ஃபேவரா பண்ற மாதிரி இல்லையா உங்களுக்கு? இல்ல இது ஃபேவர் கிடையாதுங்க. மக்கள் இன்னுமே ஆட்சியாளர்கள் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. சாஃப்ட் கார்னரே கிடையாதுங்க. மக்களுடைய பிரதிபலிப்பு தான் நம்ம சொல்றோம். மக்கள் வந்து இன்றைக்கும் கடைசி காலத்துல இருந்து ஆட்சியாளர்கள் நல்லது செஞ்சுட்டு போயிட மாட்டாங்களா? 4 வருஷம் ஒன்றும் செய்யல, அது மக்களுக்கு தெரியும். இருந்தாலுமே மக்கள்கிட்ட போய் என்ன சொல்லுவாங்க, இன்னும் 1 வருஷம் இருக்கு, அதுலயாவது எதையாவது செய்யறாங்களான்னு பார்ப்போம்னு சொல்றாங்களா? அதனுடைய வெளிப்பாடு தான் அது. இது வந்து சாஃப்ட் கார்னரோ இல்ல வந்து இதை வந்து நம்ம வந்து ஒண்ணுமே இல்லாம செய்யறதோ கிடையாது. இருக்கிற கொஞ்ச நாளையாவது மக்களுக்கு ஏதாவது செஞ்சுட்டு போங்க, நல்லது செஞ்சுட்டு போங்க. இவ்வளவு நாள் ஆண்டுட்டீங்க, இவ்வளவு நாள் ஆட்சி அதிகாரத்தை அனுபவிச்சிட்டீங்க, பல்வேறு ஊழலை பண்ணிட்டீங்க, அதிகாரத்தை ருசிச்சிட்டீங்க. இருக்கிற சொச்ச நாட்கள்லயாவது மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போங்க, மக்களுக்கு தேவையான செஞ்சுட்டு போங்கன்னு சொல்றோம். திரும்ப உங்களை ஆட்சி அதிகாரத்துல மக்கள் உட்கார வைக்க போறது கிடையாது. இல்லை நீங்கள் அப்படியே நல்லது செஞ்சால் நம்ம என்ன பேசுவோம், எலெக்ஷன் நெருங்கிடுச்சு நல்லது பண்றாங்க, இது வழக்கமா பண்றதானங்கிற பண்ணலையே, அதுக்கு கூட பண்ணலையேன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன சொல்றோம்னா, எலெக்ஷன் நெருங்கிடுச்சு, அதுக்கு ஒரு தீர்வு எட்டப்பட்டுருச்சு, அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் காப்பாற்றப்பட்டுருச்சு, அந்த மக்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுருச்சுன்னா பரவாயில்ல. எலெக்ஷன் நெருங்குற நேரத்தில் கூட நீங்க இன்னும் வந்து நாடகம் தானே ஆடிக்கிட்டு இருக்கீங்கன்னு நம்ம கேட்கறோம். புரியுதுங்களா? நீங்க எலெக்ஷன் நெருக்கத்தில் அட்லீஸ்ட் வாக்குக்காகவாது ஒரு நல்ல விஷயம் செஞ்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல. நீங்க அதையுமே செய்யாம செய்யற நாடகம் தானே ஆடிக்கிட்டு இருக்கீங்கன்னு நம்ம கேட்கறோம். பல குற்றச்சாட்டுகள் வச்சிருக்கீங்க. நான் கடைசியா ஒரு கேள்வியோட நான் நிறைவு செய்கிறேன். நேற்று ஒரு சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு சின்ன பையன் முட்டை கேட்டு அந்த அடிச்ச சம்பவம் என்ன உணர்த்துச்சு இந்த சம்பவம்? இல்ல பொதுவாகவே அதிக ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் சரி அதிகாரிகளும் சரி சரியாக செயல்பட்டு இருந்தாங்கன்னா எல்லாமே நம்ம தவிர்த்திருக்க முடியும். நம்ம மிக தெளிவா ஆரம்ப கட்டத்தில் நம்ம சேனலே சொல்லிட்டு வரோம். சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதிகாரத்தில் இருப்பவர் சட்ட ஒழுங்குக்குள்ள வருதான். சட்ட ஒழுங்கு சொல்லல, நான் இது சொல்றேன். சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதிகாரிகள் சரியாக செயல்படவில்லை, அதிகாரிகளை கண்காணிக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் சரியாக செயல்படவில்லை நம்ம சொல்றோம். அப்போ ஒரு பள்ளி கல்வித்துறையில மாணவர்களுக்கு இது போல விஷயம் நடக்குது. ஏற்கனவே வந்து சாதி ரீதியில் பள்ளியில் மாணவர் தாக்கப்பட்ட சம்பவம் நடந்தது. அப்ப தொடர்ந்து தொடர்கதையாக பள்ளியுடைய மாணவர்கள் பல்வேறு விஷயங்கள்ல வந்து பாதிக்கப்படுறாங்க. இன்றைக்கு வந்து சத்துணவுல வந்து முட்டை கேட்டதாக இருக்கட்டும், எத்தனையோ விஷயங்கள், அதாவது வந்து மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்து வலுக்கட்டாயமாக பள்ளி வாசல்ல மாணவர்களை இழுத்து கையெழுத்து போட வைக்கக்கூடிய சம்பவம் இங்க நடக்குது. அப்போ ஒரு அரசு பள்ளியில பள்ளிக்கூடங்கள்ல வந்து இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது பள்ளிகளில் நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமை பிரச்சனைகளாக இருக்கட்டும், மாணவிகளுக்காக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது ஆட்சியாளர்கள் கரைபடியாத கரத்தோடு அந்த மாணவர்களுக்கு நலன் செய்யணும்ன்ற எண்ணத்தோடு தீர்க்கமாக உழைத்திருந்தாங்கன்னா நிச்சயமாக அதிகாரிகள் பயந்து வேலை செஞ்சிருப்பாங்க. இங்க ஆட்சியாளர்களும் மக்களுக்கு பயப்படுறது கிடையாது, அதனால அதிகாரிகள் ஆட்சியாளர்களுக்கு பயப்படுறது கிடையாது, கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் யாருக்குமே பயப்படுறது கிடையாது. சஸ்பெண்ட் பண்ணா போதுமா? இல்ல சஸ்பெண்ட் பண்ணிட்டா போதுமா? நாளைக்கு இதே வந்து இன்னொரு பள்ளியில் நடக்காதுன்னு நீங்க சொல்ல முடியுமா? இப்போ நீங்க ஒரு இந்த 4 ஆண்டு காலம்ல எத்தனை அரசு பள்ளிகள்ல பெண்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, மாணவிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் நடந்துன்னு செய்தி வந்திருக்கு? எத்தனை அரசு பள்ளிகள்ல வந்திருக்கு? எல்லா அரசு பள்ளியும் நீங்க சஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க ஆசிரியரை, சரியாயிடுச்சா? ஏன் சரியாகல? அப்ப சஸ்பென்ஷன் மட்டும் தான் தீர்வா? முதல்ல அதிகாரிகளுக்கு பயம் இருக்கணும், பணியாட்களுக்கு பயம் இருக்கணும். அந்த பயமே இங்க கிடையாது.
ஏன்னா ஆட்சியாளர்கள் மக்களை ஏமாத்தி பிழைச்சிட்டு இருக்காங்க. இவங்க மக்களை ஏமாத்தி பிழைக்கிறது தெரியறதுனால தான் அதிகாரிகள் பயப்பட மாட்டாங்க. அதிகாரிகளும் வந்து என்ன பண்றாங்கன்னா நாளைக்கு வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருப்போம், ஆட்சியாளர்களே இப்படி தானே இருக்காங்க, நம்மள யாரு கேள்வி கேட்பாங்கன்ற அந்த இதுல இருக்காங்க. அதிகாரிகள் அப்படி இருக்கும்போது கீழே வேலை செய்யறவன் என்ன பண்றான், அதிகாரி மேலே தப்பு இருக்கு, நம்மள ஏன் கேள்வி கேட்க போறாங்க, அவன் அதே பண்ணிட்டு. இந்த ஹோல் சிஸ்டமே இங்க தப்பா இருக்குல்ல, உங்களுடைய இந்த ப்ராசஸ் தப்பா இருக்குல்ல. என்ன தீர்வு இது? என்ன தீர்வு? கடமையை முதல்ல சரியா ஆற்றணும். அதுக்கு முதல்ல நீங்க வந்து இந்த ஊழலையும் வெறும் வாக்கு வங்கிகளாக மக்களை பார்க்கிறதையும், மக்களை வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு போடக்கூடிய ஒரு மிஷினா பார்க்கறதையும் நீங்க மாத்தணும். அதற்கு முதல்ல இவர்களை மாத்தணும், இந்த ஆட்சியாளர்களை மாத்தணும். அது மக்கள் தயாராயிட்டாங்க. அதுதான் நம்ம சொல்லிட்டு இதற்கான தீர்வுகள் நியாயமாக மக்களோட மக்களாக நின்று மக்கள் கஷ்டம் புரிந்து ஒவ்வொரு திட்டத்தையும் கடைக்கோடி மக்களுக்கு சென்று அடைந்து விட்டதா, மக்கள் பயனடைகிறார்களான்னு கண்காணிக்கக்கூடிய இடத்துல இருக்கணும் ஆட்சியாளர். தினம் தினம் மக்களை போய் சந்திக்கணும். தினம் தினம் ஆட்சியாளர்கள் என்ன பண்ணணும், தொகுதி எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், எம்பிக்களாக இருக்கட்டும், தொகுதிக்கு போகணும், தொகுதியில் இருக்க பள்ளிகளுக்கு போகணும், மருத்துவமனைகளுக்கு போகணும், அங்க இருக்கக்கூடிய பொது கழிப்பிடங்களுக்கு போகணும். சும்மா ஆட்சிக்கு வந்து முதல்ல 6 மாசம் மட்டும் நான் கழிப்பிடத்தெல்லாம் ஆய்வு செய்யறேன், உள்ள போய் போட்டோ போடுறேன், 6 மாசம் மட்டும் போனா பத்தாது, 5 வருஷமும் பார்க்கணும். சாலைகள் தரமா இருக்கான்னு பார்க்கணும், தெருக்கள் தரமா இருக்கான்னு பார்க்கணும், குடிநீர் தரமா இருக்கான்னு பார்க்கணும், கழிவுகள் வந்து முறையாக அகற்றப்படுதான்னு பார்க்கணும். கிரவுண்ட் லெவல்ல இது எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதிகள். அந்த பிரதிநிதிகள் இதெல்லாம் பார்க்க டைம் இல்லை. அவர்களுக்கு வந்து எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி டெண்டர் எடுக்கலாம், அதுல எப்படி ஊழல் பண்ணலாம், மக்களுக்காக கொடுக்கப்பட்ட பணத்தை வந்து எப்படி வந்து சூறையாடலாம், எப்படி தங்கள் குடும்பம் நல்லா வாழலாம் அப்படின்னு மேல் மட்டத்திலிருந்து கீழ் மட்டம் வரைக்கும் இன்றைக்கு இந்த ஊழல் அப்படின்ற ஒரு விஷயத்தினால பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தினால அரசியல் வந்து ஒரு பிசினஸா பார்க்கக்கூடிய ஒரு நோக்கம். நான் வந்து 50 லட்சம் போட்டு 1 கோடி போட்டு எம்எல்ஏ ஆகிறேன்னா 4 கோடி சம்பாதிக்கணும், அந்த எண்ணத்துல வரவங்களால அந்த பிரச்சனை. இதற்கு வந்து வாக்குகளுக்கு பணத்தை கொடுத்து வாக்குகளை பெற்று விடலாம், என்ன வேணா பண்ணலாங்க 5 வருஷம். நீங்க அந்த எலெக்ஷன் வரப்போ மக்களுக்கு வந்து பணத்தை கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க என்ற எண்ணத்துல கொஞ்சம் கூட அச்சமே இல்லாம இருக்கிறாங்க. ஆனா அந்த அச்ச உணர்வு இந்த வாட்டி வரும் இவங்களுக்கு. ஏன்னா 2026 தேர்தல் எங்கள் தலைவர் சொன்னது போல ஒரு புதுமையான தேர்தலா இருக்கும். இல்ல நான் இங்க தான் கேள்வி தவிர்க்கலாம் நினைச்சேன், நீங்க அந்த கேள்விக்குள்ள கொண்டு வந்துட்டீங்க. ஒரு பக்கம் திமுகவுடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது, இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி வைக்க போறாங்க அப்படிங்கிற பேச்சுவார்த்தைலாம் நடக்குது. நீங்க அதே போல அதாவது தாவேகா நாம் தமிழர் கட்சி ரெண்டுமே தனித்து நிற்கிறாங்க, 2 பேரும் கூட்டணி போக போறது இல்லைன்றது நமக்கு புரியுது. இப்படி 2 பலமான கட்சிகள் கூட்டணி அமைக்கிற பட்சத்தில் கூட நாம் தமிழர் கட்சி இருக்கின்ற பட்சத்தில் நீங்க எப்படி இல்லை களமாட போறீங்கன்ற கேள்வியும் கூடுதலாக பல பத்திரிகையாளர்கள் வைக்கிறாங்கல்ல. கூட்டணியே இல்லை, ஏன்னா தமிழக நீரோட்டம் நல்லாவே தெரியாது, கூட்டணியுடைய போக்கில் தான் அது ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது தனித்து உங்களால நீங்க சொன்ன அந்த புதுமையான தேர்தல் அரசியலை செஞ்சிட முடியுமா? எங்களுடைய அரசியல் எதிரியான திமுக தன்னுடைய வாழ்நாளில் கூட்டணியா இல்லாம ஆட்சி அதிகாரத்தை அமைப்பதற்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. கூட்டணி இல்லாம திமுகவால் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது. அதே போல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக காலூன்ற வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஒரு குதிரை தேவைப்படுகிறது ஏறி சவாரி செய்ய. அந்த கூட்டணிக்கு அவர்கள் அச்சாரம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி பலத்தை நம்பி நாங்க கிடையாது. நாங்க மக்கள் பலத்தை நம்பி தான் இருக்கிறோம். மக்கள் எங்களை முழுமையாக ஆதரிக்கிறாங்க, எங்க தலைவரை வந்து ஆதரிக்கிறாங்க. எங்கள் தலைவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கடைக்கோடி மக்கள் வரைக்கும் சென்றடைந்திருக்கிறது. கிராமங்கள் வரை இவர் சொல்வது சரிதான் என்று மக்கள் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை என்று உருவாகி இருக்கிறது. இப்போ மக்கள் பலத்தை நம்பி தான் நாங்க வரோம், கூட்டணி பலத்தை நம்பி நாங்க வரல. ஆனாலுமே நாங்க என்ன சொல்றோம், எங்களை நம்பி வந்தால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரப்படும் நாங்க சொல்றோம். அதனால நாங்க மிக தெளிவாக எங்க ட்ராக்கை போட்டுட்டோம். மாநாட்டிலே நாங்க சொல்லிட்டோம், நாங்க தனித்தே நின்று ஜெயிப்போம். ஒருவேளை எங்களை நம்பி வந்தால் நாங்க அரவணைப்போம், அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் தைரியத்தோடு தான் நாங்க களத்தில் இறங்கியிருக்கோம். இந்த தைரியம் திமுக இருக்கா? கூட்டணி இல்லாம நாங்க தனித்து நிக்கிறோம் சொல்ல சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. தமிழ்நாட்டினுடைய அரசியல் கடமை, தமிழ்நாடு மட்டும் இந்தியா முழுக்க கூட்டணி தானே அரசியலுடைய. மக்கள் கூட்டணி இருந்தா மற்ற கட்சியோட கூட்டணி எதுக்குங்க? மக்களுக்கு நல்லது செஞ்சு மக்களுக்கு உண்மையிலேயே நீங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் சென்று சேர்ந்து இருந்தால் மற்ற கூட்டணி எதுக்கு உங்களுக்கு? பிராக்டிகலா அது சரியா வருமா? சரியா வரும். மக்களுக்கு நன்மை செஞ்சிருந்தா, நீங்க ஊழல் பண்ணாம இருந்திருந்தா, மக்களை ஏமாத்தாம இருந்திருந்தா, உங்கள் குடும்பம் மட்டும் வாழ்வதற்கு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சீரழிக்காம இருந்திருந்தா, நீங்க தனித்து நின்றாலும் சரி கூட்டணியாக நின்றாலும் சரி மக்கள் உங்களை ஆதரிச்சிருப்பாங்க. ஆனா இவ்வளவு பிரச்சனைகளையும் செய்துவிட்டு மக்கள் இங்க வாழ்வதற்கே வழி இல்லாத அளவுக்கு ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறதுனால தான் நீங்க கூட்டணியை நம்பி இருக்கிறீங்க. உங்க கூட்டணி இருக்கக்கூடிய சில கட்சி தலைவர்கள் வந்து நல்ல பேரோட அவர்களுக்கு சில வாக்கு வங்கிகள் இருக்கிறதுனால நீங்க அவர்களையும் சேர்த்து என்ன பண்றீங்கன்னா கூட வச்சுக்கிட்டு அவர்களுக்கு கிடுக்குப்பிடி போட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கான வழியை நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும், 2000 நம்ம தலைவர் கட்சி ஆரம்பிச்ச பிறகாக நடக்கக்கூடிய மாற்றங்களை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம தலைவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் உதயநிதி ஸ்டாலினை வந்து மிக பெரிய அளவில் உயர்த்தி பிடிச்சிட்டு இருந்தாங்க. கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அப்படியே உதயநிதி ஸ்டாலின் அவர்களை டவுன் பண்ணிட்டு திரும்பவும் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களை வந்து உயர்த்தி பிடிக்கக்கூடிய பணிகள்ல இருந்துட்டாங்க. அதோடைய வெளிப்பாடு தான் அந்த வீடியோ போட்டது, அப்பா வீடியோ, இது எல்லாமே நடந்துகிட்டு. ஏன் அப்படின்னா திமுகவினருக்கு நல்லா தெரியும், இது வந்து தளபதி வாசஸ் உதயநிதி அப்படின்னு போயிடுச்சுன்னா திமுகவை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு நல்லா தெரியும். எதிரி பலமா இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. பலம் தெரிஞ்சதுனால திரும்பவும் ஐயா முதல்வர் அவர்களை வந்து முன்னெடுத்து அவருடைய பிரச்சாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது ஒரு மாற்றம். இன்னொன்று, தினசரி எங்கள் தலைவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு இந்த திமுக என்ன பண்ணுச்சுன்னா, தினசரி அண்ணன் திருமாவளவன் அவர்களையா இருக்கட்டும் இல்ல மற்ற கூட்டணி கட்சிக்காரர்களையா இருக்கட்டும், கூட்டணி தான் இருக்கிறேன், நான் கூட்டணியில தான் இருக்கிறேன். அவங்க மறுக்கிறாங்க, நீங்க மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அதை இவர்கள் சொல்ல வைக்கப்பட்டிருக்கிறார்கள் நாங்க சொல்றோம். ஏன்னா ஆதவர்ஜனாவுடைய அந்த ஸ்பீச்சுக்கு பிறகு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்தது. அதாவது கட்சிக்குள்ள இருந்து, அதாவது விசிக கட்சியில இருந்து இந்த குற்றச்சாட்டு வந்தது. நாங்க அப்பெல்லாம் இல்ல, ஏன் தேவலாம எங்க மேல திணிக்கிறீங்க? சரி, அப்புறம் வந்து நீங்க ஏன் வந்து எங்கள் தலைவரை வந்து அண்ணன் திருமாவளவன் வந்து சில விஷயங்களை ஆதரித்து பேசும்போது உங்க கொடியை கூட ஏத்த விடல? கூட்டணியில தான் இருக்கீங்க, ஆட்சி அதிகாரத்தில் தான் இருக்கிறீங்க.
நீங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தானே ஆட்சியில் இருக்குது, அப்புறம் ஏன் உங்களை கொடியேற்ற அனுமதிக்கல? காவலர்கள் கூட லோக்கல் போலீஸ்னால வர பிரச்சனைன்னு சொல்லி லோக்கல் போலீஸ் வந்து ஆட்சியாளரோட பெரியவங்களா? ஆட்சியாளர்களை மீறி அவங்க செயல்பட்டுருவாங்களா? அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை தாண்டி மினிஸ்டர்களை தாண்டி லோக்கல் போலீஸ் செயல்பட்டுருவாங்களா? இதெல்லாம் குழந்தை கூட நம்பாது. அப்போ நீங்க எப்பெல்லாம் தடம் மாறிடுவீங்களோ, கூட்டணி மாறிடுவீங்களோன்ற பயம் வரும்போதெல்லாம் உங்களை ஒடுக்கி திரும்பவும் அந்த கூட்டணிக்குள்ளேயே வைத்து இருக்கக்கூடிய வேலைகளை வந்து திமுக செஞ்சுக்கிட்டு நம்ம கண் கூட பார்க்கணும். ஏங்க, விடுதலை சிறுத்தைகளுடைய எம்எல்ஏவோட தொகுதியில் நடக்கக்கூடிய விழாக்களுக்கு அவர்களுக்கு அழைப்பு கிடையாது, அவர்களுடைய பேர் கிடையாது, அவருடைய புகைப்படம் கிடையாது பேனர்ல. இந்த அளவுக்கு தான் இவங்க அந்த இவங்களை மதிச்சுக்கிட்டு இருக்காங்க கூட்டணியில. அப்ப இது போன்ற ஒரு சூழல் இருக்கும் பொழுது நம்ம மிக தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், இவர்கள் வந்து திமுக கூட்டணி இல்லாமல் ஆட்சி அதிகாரத்தில் ஒரு காலமும் வர முடியாது. கூட்டணி இருந்தால் மட்டும் தான் திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்னு நம்ம சொல்லிக்கிட்டு, அதற்காக வந்து நாங்க கூட்டணியை உடைச்சு எங்க கூட வந்துருங்க அப்படின்னு நம்ம எங்கேயுமே நம்ம வந்து சொல்லலையே. மிக தெளிவா நாங்க இருக்கோம். 234 தொகுதியிலும் தமிழக வெற்றிகளுக்கும் தனித்தே நின்று வென்று ஆட்சி அமைக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு கட்சியாக இருக்கிறது. எங்கள் தலைவர் அதற்கான வல்லமை பெற்றிருக்கிறார். ஆனாலும் எங்கள் கொள்கைகளை நம்பி எங்கள் செயல் திட்டங்களை பிடித்திருந்து நீங்க வந்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம். திமுக மாதிரி நாங்க உங்களை வச்சிருக்க மாட்டோம். வெறும் வாக்குக்காக பயன்படுத்தி விட்டு மக்களை சுரண்டி சம்பாதித்துக் கொண்டு கூட்டணி கட்சிகளுடைய வலிமையை பயன்படுத்தி கொண்டு ஒரு குடும்பம் மட்டும் வாழ்வதற்கு போல நாங்க செய்ய மாட்டோம். எல்லாருக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம், பிரதிநிதித்துவப்படுத்துவோம், எல்லாருக்கும் அதிகாரம் சென்று சேரும், பரவலாக்கப்படும் நாங்க சொல்றோம். உங்க தலைவர் சொல்றது போல வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற பாயிண்ட் தான் வரீங்க, அப்படிதானே? ஒரு புதுமையான அரசியல் புதிய பாதையில கொண்டு போயிட்டு இருக்கோம். 2026 அந்த புதுமையான தேர்தலை சந்திக்க போறாங்க. அதில் புதுமையான ஒரு ஆட்சியாளராக முதல்வராக எங்கள் தலைவர் அமர இருக்கு. உங்களுக்கு வாழ்த்துக்கள். பல்வேறு விஷயம் நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம், மக்கள் தெளிவடையட்டும். ரொம்ப நன்றி.